இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது தெய்வ வார்த்தை கேட்டு மகிழ்வோமா? இந்த நாள் நமக்கு எந்த நாளா இருக்கிறது? குருத்தோலை ஞாயிறா இருக்கிறபடினால நம்ம இனி அதை சார்ந்துள்ள காரியத்தை தான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் முடித்து விடுவேன். நீ எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் என்னோட பேசும்படியாக இதுல என்ன காரியத்தை இன்னைக்கு இந்த சபைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்த நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் அப்பா இந்த குருத்தோலை ஞாயிறு மூலமா எங்களுக்கு என்ன வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறீரோ பரலோகத்துல இருந்த அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி திரு சித்தத்தின்படியா வழி நடத்தும்படியா எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கவனிக்கும் பொழுது உங்களுக்கு சில ரகசியங்கள் வசனத்தின் மூலமாய் ஆழங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நேற்றைய தினத்துல வேற ஒரு சகோதரர் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் இன்னைக்கு அவங்க வராதனால இன்னைக்கு மறுபடியும் அவங்க மத்தியில நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த வாய்ப்புகளை கொடுத்த சபை போதோருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். நம்ம குருத்தோலை பண்டிகை குறித்து நம்ம வேத வசனம் என்ன சொல்லப்படுகிறது அதுதான் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். வேத திருப்பிக் கொள்ளலாமா? பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம் மற்றும் 13வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். 12வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் படி. பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு துருத்தாளர்களை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதுகிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகள் அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தங்களுக்கு இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. சரி, இங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என்ன சம்பவம் சொல்லி வேதத்துல பார்க்கும் பொழுது 12வது வசனத்துல மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, நல்ல கவனமா கவனிங்க. அப்போ ஒரு பண்டிகை காணப்படுகிறது. அந்த பண்டிகை என்ன பண்டிகைன்னா அந்த நாட்கள்ல அது குருத்தோலை பண்டிகை இருக்கிறபடினால குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படிக்கு புறப்பட்டு ஓசானா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று என்ன செஞ்சாங்களா? ஆர்ப்பரித்தார்கள். நல்ல கவனமா கவனிக்கணும். ஒரு பண்டிகை வருது. அந்த பண்டிகைக்கு எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க? குருத்தோலைகளை எடுத்து என்ன பண்ணுகிறாங்க? கடந்து சென்று கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அந்த குருத்தோலைகளை காலை நேரத்துல எடுத்துக்கொண்டு கிராமங்களுக்குள்ள போகும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வசனத்தை சொல்லி பாட்டு பாடி நம்ம அநேகருக்கு கைப்பிரதிகளை கொடுத்து அப்படி கடந்து போகிறோம். இதே போலதான் அந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னா
கர்த்தரை புகழ்ந்து பாடி அந்த நாட்கள்ல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த வேளையில வந்து எருசலேம் வீதியில கிளைகளை எல்லாம் முறிச்சு போட்டு, துணிகளை எல்லாம் விரிச்சு போட்டு, ஒரு கழுதை குட்டியை கொண்டு வந்து அங்க என்ன பண்றாங்க, இயேசு அந்த கழுதைக்கு மேல உட்கார வச்சு அங்க பவனியாக என்ன செய்யறாங்க, ஆமா, இயேசுவை வந்து நடத்தி கொண்டு செல்லுகிறாங்க. அப்போ இந்த குருத்தோலை பண்டிகைக்கு இவ்வளவு காரியம் நடக்கிறது. நல்ல கவனமா கவனிக்கணும். இந்த குருத்தோலை பண்டிகைக்கு பிறகுதான் என்ன நடக்கிறதுனா பஸ்கா பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்கிறது. ஆமா, குருத்தோலை பண்டிகைக்கு அடுத்த வாரத்துல, அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பண்டிகைனா அடுத்த வியாழக்கிழமை என்ன உண்டாகும்னா பஸ்கா பண்டிகை. அப்ப அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தத்துக்கு முன்பாக தான் என்ன காணப்படுகிறதுனா குருத்தோலை பண்டிகை. அப்போ இந்த குருத்தோலை பண்டிகை குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாய் நம்ம கவனிக்கும் போது இந்த குருத்தோலை பண்டிகைக்கு முன்பாக என்ன நடந்தது அதுவும் நம்ம நல்ல தெளிவாய் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த குருத்தோலை பண்டிகைக்கு முன்பாக நம்ம என்னெல்லாம் நம்ம இந்த நாட்கள்ல இயேசு வாழ்ந்த நாட்கள்ல நடந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் அந்த வேதத்துல சொல்லப்படுகிறது. நீங்க வேதத்தை நீங்க எடுத்து படித்து பார்க்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 53வது வசனத்தையும் 54வது வசனத்தையும் நம்ம படித்து பார்க்கும் பொழுது இந்த குருத்தோலை பண்டிகைக்கு முன்பாக அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆமா, அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நல்லா கவனமா கவனிக்கணும். இது இந்த குருத்தோலை பண்டிகைக்கு முன்பாக சொல்லிட்டு உள்ள காரியத்தை நான் சொல்றேங்க. பாருங்க, பஸ்கா பண்டிகை வரைக்கும் 6 நாட்களுக்கு முன்னே, ஆமா 6 நாட்களுக்கு முன்னே என்ன செய்யப்படுதான் குருத்தோலை பண்டிகை வந்து அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. நல்லா கவனமா கவனிக்கணும். இந்த குருத்தோலை பண்டிகைக்கு முன்பாக இப்ப என்ன நடக்குது நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும் போது இப்ப படிங்க. அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமா யூதர்களுக்குள் சஞ்சரிக்காமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடத்திற்கு எப்ராயி எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடன் கூடி அங்கே தங்கி இருந்தார். எங்க இருக்கிறாரு? ஒரு வனாந்தரத்துல அவர் தங்கி இருக்கிறார். பாருங்க, எதனாலதான் இயேசுவை கொலை செய்வதற்கு முன்பாக அந்த குருத்தோலை பண்டிகை நாட்களுக்கு முன்பாகவே அங்க என்ன செய்யப்படுகிறதுனா தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு முன்பாகவே அந்த வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆமா, இந்த 52வது வசனத்தை படிக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்ப்பதற்காகவும் மரிக்க போகிறவர் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். நல்ல கவனமா கவனிங்க. அதற்கு முன்பாகவே இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாகவே இந்த இயேசு கொலை செய்யப்பட வேண்டும், இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் சொல்லிட்டு அங்க ஏற்கனவே அங்க தீர்மானிக்கப்படுகிறதுனால இப்ப அங்க இயேசு என்ன செய்யறாரு? அது வரைக்கும் பட்டணத்துக்குள்ள இருந்தவரு, கிராமத்துக்குள்ள இருந்தவரு, இப்போ மலையில போய் ஜெபிச்சவரு இப்ப எங்க போய் இருக்கிறார்னா வனாந்தரத்துல தன்னுடைய சீஷர்களோட தங்கி இருக்கிறார். காரணம் என்னன்னா இயேசுவை கொலை செய்யக்கூடிய நேரம் நெருங்கி வர அந்த நாட்கள்ல முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வரிசையா நான் சொல்றேன். ஒரு 3 காரியங்கள் நடந்தது. முதலாவதாக இயேசுவை கொலை செய்வதற்கு தங்களை வந்து எல்லாரும் திட்டம் பண்ணி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். 2வது நீங்க பார்க்கும் பொழுது அந்த 13வது அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும் பொழுது அங்கு இன்னொரு வசனத்தை 12வது அதிகாரத்துல இன்னொரு வசனம் 12வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம நல்லா கவனித்து பார்க்கும் பொழுது இப்பொழுது யூதாஸ் கொஞ்சம் தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. நல்ல கவனமா கவனிக்கணும். முதலாவது இயேசுவை காட்டி கொடுக்கிறாங்க, ஆமா, காட்டி கொடுக்கிற ஆயத்தப்படுகிறாங்க. 2வது அந்த குருத்தோலை ஞாயிற்கு முன்பாக அங்க என்ன நடக்குது நீங்க பார்க்கும் போது
அங்க யூதாஸ் தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு காரியம் அங்க காணப்படுகிறது. அது என்ன காரியம் நீங்க பார்க்கும்போது, ஒரு பெண் என்ன பண்ணுகிறா, பாதங்களில பரிமள தைலத்தை ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது, ஆமா 4வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவருடைய சீஷர்களில் ஒருவர் அவரை காட்டி கொடுக்க போகிற விதமாக சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாம் என்றானே. பாருங்க, இப்போ இயேசுவோட கூட இருக்கிறவங்க இயேசுவோட சுவாபம் இருக்கும், இயேசுக்கு மேல் அன்பு செலுத்துவாங்க. இப்ப யூதாஸ் அங்க இருந்து என்ன செய்யறான்னா, முறுமுறுத்து அந்த இடத்துல இருந்து குற்றம் கண்டுபிடித்து கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருகிறான். நல்ல கவனம். அப்ப முதலாவது இயேசுவை காட்டி கொடுக்க ஆயத்தம் படுகிறாங்க. இன்னொரு பக்கத்துல யூதாஸ் என்ன செய்யறான், கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருகிறான். எப்படின்னா, இந்த பெண்ணின் மூலமாக, பெண் தேவனுக்கு செய்த நன்மைகளின் மூலமாக இதை யூதாஸுக்கு பிடிக்காம என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருகிறான். அந்த 6வது வசனம் எப்படியாக சொல்லப்படுகிறது பாருங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாயிருந்தபடினாலும், பாருங்க, அவன் பண ஆசைக்கு மேல பணப்பைய வைத்திருந்தபடினாலும் இந்த பணத்தை இன்னும் சேகரிச்சு கொள்ளலாமே, எதுக்கு தேவையில்லாம இந்த பரிமள தைலத்தை கால்கள்ல ஊற்றி அவன் இப்படி வீணாடிக்கிறான்னு சொல்லி அந்த பண ஆசை நிமித்தமா அவன் என்ன செய்யறான், தேவனை விட்டு விலகி வருகிறான். ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பண ஆசை இருந்துச்சுன்னா ஒரு முறுமுறுப்பு இருக்கும். அந்த முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேவனை மறுதலிக்க வேண்டியது இருக்கும். நல்லா கவனமா கவனிக்கணும். ஆமா, இதுக்கு பிறகு என்ன நடக்குது நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது, நான் சுருக்கமா நேரங்கள் அதிகமா இல்லாதனால கொஞ்சம் வேகமாய் நான் கடந்து போகிறேன். இதுக்கு பிறகு என்ன நடக்குது நீங்க பார்க்கும்போது, வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுறது. 3வதாக என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது, நீங்க 9வது வசனத்தை படிங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். அப்ப 3வதாக நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அங்க 4 நாளாக மரித்து போன ஒரு லாசர், 4 நாளுக்கு முன்பாக ஒரு வியாதிப்பட்டு மரித்து போன ஒரு லாசர் என்ன செய்யறாரு, இயேசு பெத்தானியாவுக்கு போய் என்ன செய்யறாரு, எழுப்புற. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, புகழுவதற்காக குருத்தோலை கையில் எடுத்து அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லும்படியாக தான் இவர்கள் அந்த நாள்ல தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அவர்கள் கடந்து வந்தார்கள். அது முதலாவது நம்ம நல்ல தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த குருத்தோலை ஞாயிற ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அங்கு இன்னொரு சம்பவம் அங்கு சொல்லப்படுகிறது. அங்க என்ன காரியம் ஆயத்தப்படுகிறது என்றால், நம்ம கழுதையும் கழுதை குட்டியும் அதற்காக என்ன செய்யப்படுகிறது, ஆயத்தப்படுகிறது. அப்ப அந்த குருத்தோலை நாள் என்னைக்கு வருது, ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா, அதுக்கு முந்தின நாள் அங்க என்ன செய்யப்படுதுன்னா, கழுதையும் கழுதை குட்டியையும் என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார். அதை எப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார் நம்ம பார்க்கும்போது, நம்ம படித்த மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். இப்போ நல்லா கவனமா கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, இப்ப சீஷர்களை கூட்டிட்டே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்பாரு. என்ன செய்வாரு, சீஷர்களை கூட்டிட்டேன்னா ஜபத்தை கூட்டிட்டு போவாரு, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யற கூட்டிட்டு போவாரு, படகுல கூட்டிட்டு போவாரு, மரித்த லாசருவை உயிரோட எழுப்ப கூட்டிட்டு போவார். இப்போ இந்த இயேசு என்ன செய்யற நல்ல கவனமா கவனிச்சு பார்க்கும்போது, இப்ப சீஷர்களை தனித்தனியா பிரிச்சு விட ஆரம்பிக்கிற. இதற்காக தான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இயேசு என்ன செய்யறாரு, தனித்தனியா இப்ப நீங்க போய் ஆயத்தப்பட வேண்டும், நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? உங்களுக்கு எதிரே நீங்க கிராமத்துக்கு போங்கள். அல்லேலூயா.
நீங்க எங்க போகணுமா? கிராமத்துக்கு போகணும். அதுதான் ஆண்டவர் விருப்பம். நீங்க ஆண்டவரோட கூட இருந்தவங்க, இப்ப ஊழியக்காரரோட நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க, சபையோட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப சபையில உள்ள ஊழியர்களோட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். ஊழியக்காரர் வந்து ஒரு வீட்டுக்குட்ட சொன்ன உடனே சபையில இருந்து எல்லாரோடதும் வந்துருவோம். ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து சொன்ன உடனே எல்லாரும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? வந்துருவோம். ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு சபையில இருந்து எல்லாரும் இணைஞ்சு வந்துருவோம். ஆனா இப்ப ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு கிராமத்திற்கு போங்க. அல்லேலூயா. புரியுதா? இதுதான் அந்த நாட்கள்ல இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம். அப்ப என்ன இயேசு எதிர்பார்க்கிறான்னா, நான் மட்டும் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்ல, நான் மட்டும் அந்த தேவ ராஜ்யத்தை சொல்கிறது அல்ல, இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்ல வேண்டும். இவர்களும் தேவனுடைய அன்பை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். இதுதான் தேவன் அவருடைய இருதயத்துல விரும்பினது. ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னா, அவருக்கே தெரியும், ஆமா எந்த கிராமத்துக்கு போனா நம்ம சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? கழுத குட்டியை தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? சீஷரிடத்துல சொல்லி, நீங்க போங்க, அதை கூட்டிட்டு வாங்க, நீங்க போங்க, ஆத்மாவை கூட்டிட்டு வாங்க, நீங்க போங்க, புதிய புதிய ஜனங்களை சந்தித்து கூட்டிட்டு வாங்க, நீங்க போங்க என்று சொல்லிதான் சபைகள்ல மேய்ப்பர்கள் தேவ பாரத்தோடு இருந்து என்ன செய்யறாங்க? உங்களோடத்துல வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. எதுக்கு? ஆத்மாக்களை பண்ணி வாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க போங்க. அது வரைக்கும் இவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, நல்லா ஜெபிக்காம இருந்தாங்க, அது நல்ல உலக காரியத்தோட கூட இருந்தாங்க, நல்ல சண்டை போடுகிறவங்களா இருந்தாங்க. இப்ப இயேசு சொல்ற, நீங்க போங்க கிராமத்துக்கு. இப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். வீட்டுல சண்டை போடுறோம், ஜெபிக்காம இருக்கிறோம், நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறோம்? கடந்து வரோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, இப்ப நீங்க புறப்பட்டு போய் கிராமத்துக்கு போங்க, நீங்க கிராமத்துக்கு போகணும். அதான் தேவனுடைய விருப்பம். ஒவ்வொரு நபர்களும், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீங்க முதலாவது என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஊழியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், சீஷர்களாக கூட இருக்கிறவங்க, நீங்க புறப்பட்டு போய் ஜாதிகளையும் ஜனங்களையும் சகல ஜனங்களையும் என்ன செய்யணும்? சபையில கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தும்படியாக சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க வேண்டும். நல்ல கவனம். நீங்க சுவிசேஷத்தை நீங்க அறிவிப்பதற்கு தான் தேவன் என்ன சொல்றாரு? முதலாவது யார சொல்றாரு? சீஷர்களா புறப்பட்டு போங்க. அதான் அவர் சொல்றாரு. அற்புதத்தை பார்த்தவங்க தான், அடையாளங்களை பார்த்தவங்க தான், மரிச்சவங்களை உயிரோட எழுப்பினதை பார்த்தவங்க தான். இப்போ எல்லாத்தையும் பார்த்தவங்க, இப்ப அந்த ஜனங்களை பார்த்துதான் இயேசு சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்க. நீங்க அநேக இடத்துல அற்புதங்களை ஆண்டவர் செய்யறத பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க, கரெக்டா வந்து சபைகள்ல பார்த்திருப்போம், நம்ம கண்கள் காண ஜெப கூட்டத்துல பார்த்திருப்போம். நீங்க இந்த அற்புதங்கள் எல்லாம் நீ பார்த்திருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் உங்க மூலமா அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்? சபையில இருந்து நீங்க புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, ஆமா, இயேசுவோடு கூட பின் சென்றவர்கள் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இப்ப கடந்து போகிறாங்க. பாருங்க, இப்ப வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு படிக்கலாம். அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து, லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்த உடனே அவரை உயிரோட எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இப்ப அடுத்தது, முதலாவது ஊழியரோட இருக்கிற உடன் ஊழியர்களா இருக்கலாம், கூட இருந்து ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம். முதலாவது நீங்க புறப்பட்டு போனோம். இரண்டாவது, அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து ஆமா தேவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஜனங்கள், நீங்க என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். அதான் மார்க் எழுதின சுவிசேஷத்துல வேத வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல நீங்க எடுத்து படிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 16வது அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க.
விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களையும் எடுப்பீர்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது என்ன செய்வாங்க? அவர்கள் சொஸ்தமாவாங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என் ஜனமே நீ புறப்பட்டு போகணும், நீ விசுவாசியா நீ புறப்பட்டு போகணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரங்க மட்டும் ஜெபிக்கிறதல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கக்கூடிய ஒரு கடமை. எங்க போய் ஜெபிக்கணும்? புறஜாதிகள் இடத்துல போய் ஜெபிக்கணும். ஆமா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஊழியக்காரங்க இடத்திலே தலையை கொடுத்துட்டு இருக்கிறோம். தலையை கொடுத்து தலை மொட்டை ஆயிராம. ஆமா, எல்லா ஊழியக்காரட்டையும் தலையை கொடுத்து தலையில ராவி என்ன செஞ்சிடக்கூடாது? தலை மொட்டையாயிடக்கூடாது. நல்ல கவனம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ, அடுத்த மேல தலையில கை வை, அவன் சுகப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவான். நீ புறப்பட்டு போ அதுக்காக. அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் நம்மளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சும்மா இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக நம்ம ஆமா ஆயத்தப்படல. குருத்தோலை பண்டிகை கொண்டாடி கொண்டு முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போய் தூங்குவதற்காக நம்ம ஆயத்தமா இருக்கல. நம்ம இந்த குருத்தோலை பண்டிகை எதுக்காக அவங்க கொண்டாடுறாங்கன்னா, விசுவாசிகள் திருச்சபையில இருக்கிறவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, மரித்த லாசரு உயிரோட எழும்பினார் என்று பார்த்த உடனே அதை சொல்கிறதுக்கு சாட்சியாய் அறிவிக்க புறப்பட்டு போறாங்க. அல்லேலூயா. நீ எத்தனை பேர் அப்படியே வைராக்கியமா இருக்கிறோம் பாருங்க. நீ வாழக்கூடிய நாட்கள் கடைசி காலம். கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஜனங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட கடமை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதான் மத்தேயுவின் சுவிசேஷம் 28வது அதிகாரத்துல 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆமா, நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. காரணம் என்னன்னு நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 118வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்படுகிறது, நான் சாகாமல் பிழைத்திருக்கும்படி உம்முடைய அன்பை, உம்முடைய வார்த்தையை நான் என்ன செய்வேன்? விவரித்து சொல்லிக் கொண்டே இருப்பேன். வரக்கூடிய நாட்கள் உபத்திரவத்தின் நாள், வரக்கூடிய நாட்கள் கொடிய காலம், வரக்கூடிய நாட்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தேசங்களை சுற்றிலும் கொள்ளை நோய்கள் வியாபித்து கொண்டு ஆமா அங்கங்க பறந்து கொண்டு இருக்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். யூடியூப்ல செய்திகள்ல நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கொடிய காலத்துல நீ சாகாம பிழைத்திருக்கணும்னா, கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்பட வேண்டும் என்றா, முத்திரைகளுக்கு நம்ம தப்புவிக்கப்பட வேண்டும்னா, நீங்களும் நான் என்ன செய்யப்பட வேண்டும்னா, சுவிசேஷத்தை அறிவித்தால் மாத்திரம்தான் வரக்கூடிய இயற்கை அழிவுகளுக்கு நம்ம தப்புவிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா வரக்கூடிய அழிவுக்கு நம்ம தப்புவிக்கப்பட முடியாது. தாவீது சொல்றாரு, நம்மள சாகாம பிழைத்திருக்கும்படியாக. எதுக்கு சாகாம? எதிரி படைகள் ஒரு பக்கத்துல நீ துன்பப்படுத்த வர்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற மாமனார் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த வர்றாரு, சொந்த மனைவி வேதனைப்படுத்துறா, பிள்ளைங்க வேதனைப்படுத்துறாங்க, எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்க. ஆனா இந்த மன அழுத்தத்திலே நான் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு ஆமா அவர் பயந்து கொண்டு இருக்கிற, கூட இருக்கிறவன் அப்பன் சாப்பிட்டவன் புதிகால மிதிக்க கடந்து வரான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், மன அழுத்தம், எப்படிப்பட்ட எப்ப நான் செத்துருவேனோ சொல்லிட்டு உள்ள பயங்கள் வரும் பொழுது தாவீது சொல்றாரு, நான் சாகாமல் பிழைத்திருக்கும்படியாக என் பிள்ளை நிமித்தமா, என் மனைவி நிமித்தமா, என் குடும்பத்தின் நிமித்தமா, என் மாமனார் குடும்பத்தின் நிமித்தமா, என் சொந்த பந்தத்தின் நிமித்தமா, என் சொந்த சகோதரன் நிமித்தமா நான் சாகாமல் பிழைத்திருக்கும்படியாக உம்முடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க வேண்டும். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, இது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்க 1 கொரிந்தியர்கள் புஸ்தகத்துல நீங்க 9வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க எடுத்து படிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா தெளிவாய் சொல்லப்படுகிறது. படிங்க 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை
பாராட்ட எனக்கு இடமில்லை. இது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நல்ல கவனம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒவ்வொரு விசுவாசிக்கு மேல உள்ள கடமை. லோன் கட்டணும்னு உள்ள கடமையில இருக்கிறோம். கரண்ட் பில்லு கட்டணும் கடமையில இருக்கிறோம். வீட்டு வாடகை கட்டணும் கடமையில இருக்கிறோம். பல கடமைகளை நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. பல கடமைகளை வைத்துக் கொண்டு மன அழுத்தத்தோட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆனா இயேசு சொல்லக்கூடிய கடமையை நீங்க நிறைவேற்றி பாருங்க, நிச்சயமா அதுல இருந்து விடுவிக்கப்படுவீங்க. அதான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் சொல்வதற்கு என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ, என்னதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, நித்திய நரகம் தான் வாழ்க்கை. நாம இப்ப இதே போல ஒரு ஆலயத்துல ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து லைட்டுக்கு கீழே உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனா நீ சுவிசேஷத்தை அறிவிக்காம ஒரு ஆத்மாவை கூட நீ பரலோகத்தை கூட்டிட்டு போகாம நீ என்ன காரியத்தை ஆடி பாடி ஆராய்ச்சி காணிக்கப்பட்டு என்ன காரியத்தை செஞ்சாலும் கடைசியா உங்களுக்கு ஐயோதான். பாருங்க, இந்த நாட்கள்ல நீங்க பார்க்கும் போது வெளி தேசங்கள்ல யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆமா, யுத்தங்களின் செய்திகள் மூலமாக பல இடத்துல நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீ இருந்த வீடுகள் இல்லாதபடி தெருல இருக்கிறாங்க. ஆமா, ஃபேனு கீழே லைட்டு கீழே ஏசியில இருந்தவங்க எல்லாம் நடு ரோட்ல சாப்பாட்டுக்காக இறந்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் காயப்பட்டு குண்டு அடிப்பட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டு இருக்கிறவங்க குண்டு சத்தங்களை கேட்டவங்க அலறி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவ ஜனனை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம். ஐயோ, என் ஜனம் அடியுது ஒரு பக்கத்துல. இதே போல என் தேசத்துல மறுபடியும் வந்துடக்கூடாது, ஒரு லாக்டவுன் சொல்லிட்டு ஒரு அழிவு வந்துடக்கூடாது சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு குழந்தைகளும் வேதனைப்பட்டு அழும் பொழுது உங்க இருதயம் கடினமா இருக்கிறதா? ஒவ்வொரு ஜனங்களும் செத்து ஒவ்வொரு நிமிஷம் குவிந்து கொண்டு இருக்கிறாங்களே, ஒவ்வொரு நிமிஷம் வெடிகுண்டுகள் வெடித்து வெடித்து ஒவ்வொரு பில்டிங்களும் தரைமட்டம் ஆகும்போது எத்தனை ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா வேலைக்கில ஏசியில உட்காந்து ஆமா எல்லாம் உலாவி கொண்டு செல்லுபோனுக்கு அடிமையா இருக்கிறோம். என்ன நடக்கிறதுனே தெரியல தேசத்துல. நாளைக்கு அதே போல நமக்கு ஒரு சூழ்நிலை வராதபடி நீங்க சாகாமல் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், வரக்கூடிய உபத்திரவத்துக்கு தப்புவிக்கப்பட்டு நீங்க பிழைத்திருக்க வேண்டும் என்றால், வருகையில நீங்க காணப்பட வேண்டும் என்றால், நீ சுவிசேஷத்தை அறிவித்தால்தான் நீ வருகையில காணப்பட முடியும். நீ சுவிசேஷத்தை அறிவித்தால்தான் இந்த உபத்திரவத்துல இருந்து நீங்களும் உங்க குடும்பம் தப்புவிக்கப்பட முடியும். நீ சுவிசேஷத்தை அறிவிக்கட்டவனுக்கு ஐயோ. அதான் வேதம் தெளிவா சொல்லப்படுது. அதான் இயேசு சொல்றேன், இவ்வளவு நாள் நான் ஆரம்பிச்சேன், இப்ப நீங்க போங்க, இப்ப நீங்க போங்க. நீ கிராமத்துக்கு போ, பட்டணத்துக்கு போ, கூட இருக்கிறவங்கள பாரு, பக்கத்துல வேலை பார்க்கறவங்கள பாரு, சொல்லு அன்பை பெட்டி. இவ்வளவு தேசங்கத்துல அடுத்த சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க, கொள்ளை நோய்கள் வரப்போகுது, கொள்ளை நோய்கள் மூலமா மறுபடியும் லாக்டவுன் போட போறாங்க. இன்னொரு பக்கத்துல யுத்தத்தை நிமித்தம் பெட்ரோல் எல்லாம் தடை செய்யப்பட போகிறது. அது நிமித்தமா லாக்டவுன், இப்படி லாக்டவுன் நினைத்து கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு நல்ல தெளிவாய் புரிவதற்காக, கடந்த 2020 வருஷம் 19 வருஷம் ஆமா மே மாசம் 19 லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன் வரும்போது நல்லா சந்தோஷப்பட்டோம், ஒரு 3 வருடம் நல்லா சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த லாக்டவுனோட முடிவுல என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லா கவர்மெண்ட் யாரும் சொல்லுங்க பாபு, லாக்டவுனோட முடிவுல என்ன நடந்துச்சு? எல்லாம் இறந்து போனாங்க. இன்னொரு பக்கத்துல விலை உயர்வு வந்துச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊசி போட்டாங்க. வேற சபை மூடப்பட்டுச்சு. வேற சரிதான். வேற என்ன நடந்துச்சு? முக்கியமா ஒன்று சொல்லல நீங்க. எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக். சரி, ஓகே. அது என்ன நடந்துச்சுன்னா,
லாக்டவுனோட முடிவுல ஒரு காரியம் ஒண்ணு பண்ணாங்க, எனக்கு தெரியுமா? ஊசி போட்ட பிறகு வலது கையில ஒரு செக் பண்ணாங்களா, நெத்தியில செக் பண்ணாங்களா டெம்பரேச்சர்? எதுக்கு பண்ணாங்க? அது எப்ப பண்ணாங்க? லாக்டவுன் ஆரம்பத்திலே பண்ணாங்க, லாக்டவுனோட முடிவு நேரத்துல என்ன பண்ணாங்க? எதுக்கு? இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். இனி வரக்கூடிய லாக்டவுனோட முடிவு, இனி லாக்டவுன் வந்துச்சுன்னா அந்த லாக்டவுனோட முடிவு நல்ல கவனமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கையில செக் பண்ணாங்க டெம்பரேச்சர், நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா இதே வலது கையில இதே நெற்றியில தானே செக் பண்ணாங்க. வலது கையில தானே செக் பண்ணாங்க, இடது கையில செக் பண்ணாங்களா? இல்ல. ஏன் வலது கையில செக் பண்ணாங்கன்னா இது ஒரு அடையாளம். எதுக்கு? அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை கைகளை தரிப்பிப்பதற்காக அவங்க அப்பவே அடையாளத்தை வைத்துதான் அந்த வலது கையில செக் பண்ணாங்க. நல்ல கவனம். இந்த லாக்டவுன் ஒருவேளை இனிமேல் வந்துச்சுன்னா இனி அடுத்தது என்ன நடக்கும்னா வலது கையிலேயும் நெற்றியிலையும் முத்திரை போட வேண்டிய, கட்டாயப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்து வர போகிறது. அதுக்கு முன்பாக தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் செல்போன் மூலமா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? ஆமா, டிரான்சாக்சன் பண்ண வச்சு கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு? இந்த செல்போன் எந்த கையில வச்சு நம்ம டிரான்சாக்சன் பண்றோம்? வலது கையில வச்சு டிரான்சாக்சன் பண்றோம். QR கோட காணிக்கிறோம், இடது கையை வச்சு காணிக்கிறோம். சொல்லுங்க, எந்த கையை காணிக்கிறோம்? வலது கை. எதுக்கு இந்த வலது கை இப்பவுமே பழகு வச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா இந்த வலது கையில தான் நீங்க என்ன செய்ய பண்ணணும்? முத்திரம் போடப்படணும். அதுக்காக தான் இப்பவுமே இந்த வலது கைய இந்த QR கோடுக்கு நேராக திருப்பி கொண்டு, முத்திரைக்கு நேராக திருப்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாட்கள்ல விழிப்பா இருந்து இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பிச்சு கொள்ளணும்னா இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். வரக்கூடிய லாக்டவுன் வந்துச்சுன்னா இப்படிப்பட்ட முத்திரைகள் நீங்க ஏற்றெடுக்கப்பட வேண்டி இருக்கும். அதுக்கு முன்பாக நீங்க பிழைத்துக் கொள்ளணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இவைகளுக்கு மத்தியில நீங்க பிழைத்துக் கொள்ள முடியும். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தைப்படியாக ஒவ்வொருவரையும் அவர் கைவிட மாட்டார். உங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று போய் சொல்லுங்க. அதுக்குதான் கிராமத்துக்கு போய் சொல்றாரு இயேசு. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறார். கடைசி காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்படாம இன்னைக்கு சபை நிர்விசாரமா இருந்து கொண்டு இருக்கிறது, ஊழியங்கள் நிர்விசாரமா இருந்து கொண்டு இருக்கிறது, தேவ பிள்ளைகள் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதனாலதான் கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரே ஒரு வழி, நீங்க புறப்பட்டு போக வேண்டும். கிராமங்கள் அருகில இருக்கிற ஜனங்களை போய் சந்திங்க, பக்கத்துல இருக்கிற வீடுகள்கிட்ட சொல்லுங்க. நீ வரக்கூடிய லாக்டவுன் வந்துச்சுன்னா வலது கையிலேயும் நெற்றியிலும் முத்திரை போடப்படும். இது எங்க வேத புஸ்தகத்துல சொல்லி இருக்குது, அது நடக்க போகுது. இயேசு மெய்யான தேவன் என்று சொல்லி ஜனங்களுக்கு அறிவியுங்க. நீங்க ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது நிச்சயமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கடந்து வருவார்கள். அநேக ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமா ஒரு கூட்ட சேனைகளாக எழும்புவார்கள். உலர்ந்து போன எலும்புகள் காலூன்றி நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெறணும்னா எசேக்கியேல் போனாதான், பேசினாதான் உயிர் பெற முடியும். தேவ பிள்ளை பேசினாதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. தேவ ஜனம், விசுவாசிகள், சபை, தேவ பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு போய் ஜனங்களிடத்துல இயேசுவோட அன்பை பற்றி அறிவிக்கும் போது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்திலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாள்ல நம்ம என்ன இன்னொரு வசனத்தை கூட நீங்க படிக்கும் போது வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? ஆமா, கலாத்தியர்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது பவுலடிகளார் இப்படி சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் பட்டணத்துல அவர் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே
அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசனை பண்ணாமல் நான் புறப்பட்டு போனேன். அல்லேலூயா. பவுலடிகளா சொல்றாரு, இயேசு என்னை அழைத்துட்டாரு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன செய்யல, நான் யோசிக்கல. நான் மாம்சத்துல இரத்தத்துல நான் யோசிக்காம நான் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் புறப்பட்டு போகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆமா யோசிக்க கூடாது. வீட்டுல அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அங்க போன இங்க போன, அவங்கள சந்திக்கணும், எனக்கு உடம்பு டயர்டா இருக்குது. நீ யோசிக்காத, புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போய் கிராமத்துல போய் அறிவிங்க. அதை யோசிக்காம புறப்பட்டு போனார் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். அவன் அடிச்சிருவானோ, அவன் இப்படி பேசிடுவானோ, அவன் இப்படி பேசிடுவானோ, அந்த குடும்பம் அப்படி பேசிருமோ, அந்த குடும்பம் அந்த கேள்வியை கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பல காரியத்தை நம்ம நினைச்சிரோம், யோசிக்கிறோம். யோசிக்கிறதுனாலதான் தேவ ஜனம் என்ன பண்ண முடியல, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்ய முடியல, நம்மளால சுவிசேஷத்தை அறிவிக்க போக முடியாத ஒரே ஒரு தடை என்னன்னா, நம்ம அதிகமா யோசிக்கிறோம். ஆமா, தேவனுடைய ஜனம் என் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறோம், பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறோம், வீட்டுல உள்ள சூழ்நிலைகளை பற்றி யோசிக்கிறோம், பணத்தை குறிச்சு யோசிக்கிறோம், பொருளாதாரத்தை குறிச்சு யோசிக்கிறோம், இந்த நேரத்தை இன்னொரு வேலையை பார்த்துருக்குமே சொல்லி இந்த காரியத்தை யோசிக்கிறோம். ஆனா இந்த யோசிச்சு சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி நம்மளே என்ன செய்யறோம், தடையாய் கொண்டு இருக்கிறோம். அதான் பவுல் சொல்றாரு, ஆண்டவர் என்னை சுவிசேஷத்திற்காக அழைத்த உடனே நான் என்ன செய்யலன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசனை பண்ணாமல் நான் என்ன செய்றேன், புறப்பட்டு போகிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஒவ்வொருவரோட பேசி கொண்டு இருக்கிறார். நீ புதிய அபிஷேகத்தை நீ உங்க தலையில ஊற்ற போகிறார். உங்களுக்கு புதிய அபிஷேகத்தை கொடுத்து நீ உன் நாவுல வார்த்தைகளை வைத்து உங்களை அனுப்ப போகிறார். அதுக்கு முன்பாக நீங்க இப்ப யோசிக்க மாட்டேன்றவரே, நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பாருங்க, வேதத்துல இன்னொரு வசனத்தை கூட நீங்க படித்து பார்க்கும் போது, ஆமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அங்க சபைகளுக்கு என்ன உண்டாகுதுன்னா உபத்திரம் உண்டாகிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிடுச்சு. இப்ப பாருங்க, சபைக்குள்ள கூடி ஜெபிக்கிறோம், பிரச்சனை, போராட்டம், குழப்பம், வேதனை. ஆமா, ஜெபத்துக்கு பதில் இல்ல. வீட்டு சபையில கூடி வர ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்ல. இப்படி பல விதமான குழப்பங்கள் வந்த உடனே இப்ப இவன் என்ன செய்யறான் நீங்க பார்க்கும் போது, நீங்க 4வது வசனத்தை படித்து பார்க்கும் போது, இப்போ சபையில இருந்து இப்போ ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணுது, வெளியே போய் என்ன செய்யுதுன்னா சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அப்ப சபையில இருந்து என்ன செய்யணும், அப்ப இன்னைக்கு நம்ம அறிவிக்கிறோமா, அறிவிக்க போறோமா? என்னைக்கு போறோம்? இன்னைக்கே ரட்சணை நாள். அல்லேலூயா. ஆமா, சபையில இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்க. அறிவிக்க போனதுனால அங்க என்ன நடந்துச்சு பாருங்களா. நம்ம அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, 5வது வசனத்தை படிங்க. கிறிஸ்துவை பற்றி அவன் பிரசங்கித்தான். நல்ல கவனம். இப்ப அங்க சொல்லப்படுறது பாருங்க, நீ சுவிசேஷம் அறிவிக்க போனா வா மூலமா அதிசயம் நடக்கும், வா மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்கும். கடந்த நாட்கள்ல நாங்க காஞ்சிபுரம் பட்டணத்துக்கு நாங்க போயிருந்தோம். அப்ப இதே போல கைப்பிரதிகள் எல்லாம் கொண்டு போய் 2 சபையா இணைந்து நாங்க என்ன பண்ணிருந்தோம், அதை பேசி நாங்க ஒரு நாள் முடிவு பண்ணி அதுக்கு ஆயத்த ஜெபம் பண்ணி நாங்க அந்த ஒரு கிராமத்துக்குள்ள நாங்க கடந்து போயிருந்தோம். அப்போ ஒரு சபை போதவர் எங்களை வழி நடத்தி கூட்டி கொண்டு போனார். அப்புறம் கொண்டு போன கைப்பிரதிகளை நான் கொண்டு கொடுப்பதற்காக நாங்க சென்றிருந்ததுனால எங்களே அந்த ஊழியத்துல அழைத்து கொண்டதால நாங்க கடந்து போயிருந்தோம். அப்ப அந்த சபையில உள்ள விசுவாசி என்ன பண்ணாங்க, அந்த கைப்பிரதிகளை கொண்டு ஒவ்வொரு வீடுகளாய் கொடுத்து கொண்டிருந்தாங்க.
அப்படி கொடுத்து கொண்டு இருக்கும் போது ஒரு வீட்டுல கூப்பிட்டாங்களா, அம்மா எங்களை ஜோம் பண்ணிட்டு போங்களேன், இப்படி ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்ன உடனே அந்த தலையில ஒரு விசுவாசி தான் கை வச்சாங்க. கை வச்ச உடனே அந்த ஆடி அலக்களிக்க ஆரம்பிச்சு, நான் போக மாட்டேன். கொஞ்ச நேரம் இவங்க ஜோம் பண்ணி பார்த்துருக்கிற உடனே என்ன பண்ணாங்க, ஊழியக்காரங்களை அந்த சபை போதவரை கூப்பிட்டு, அந்த லோக்கல் ஏரியா பாஸ்டரை கூப்பிட்டு நாங்க என்ன செஞ்சோம், அவங்களை அறிமுகப்படுத்தி விட்டுட்டு, ரெண்டாவது அவங்களை ஜோம் பண்ணி அவங்களை விடுதலை பண்ணி அவங்களுக்காக அடுத்த நாள் சபைக்கு போங்கன்னு சொல்லி அவங்களை சபைக்கு வழி அனுப்பி கொடுத்துட்டு வந்தோம். பாருங்க, ஒரு புது ஆத்துமா நீங்க சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது ரட்சிக்கப்படும். புது ஆத்துமா திருச்சபைக்கு கடந்து வரும். நீ புற ஜாதிகள் இடத்துல போகாம இருந்தா ஆத்துமாக்கள் எங்க வர மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. அப்ப சபைக்கு ஜனங்கள் வரணும்னா நம்ம வெளியே போனாதான் ஜனங்கள் உள்ளுக்கு வருவாங்க. அதான் இங்க என்ன நடக்குது, பிலிப்பு என்ன செய்யறாரு, வெளியே போறாரு, ஜனங்கள் சபைக்குள்ள கடந்து வர்றாங்க. அதே போலதான் இயேசு கிராமங்களுக்குள்ள போறாரு, ஜனங்கள் அற்புத அடையாளங்களை பாக்குறாங்க, சபைகள் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்பட்டது, சபைகள் பழகி பெறுகிறது. காரணம் என்னன்னா வெளியில போய் அறிவிக்க போனனாலதான். நல்ல கவனம், நீ தேவனுடைய பிள்ளைங்கள் அப்படிதான் இருக்கணும். பாருங்க, எப்படி எல்லாம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாகவும் வேகமாகவும் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, முதலாவதாக கலாத்தியர்கள் புஸ்தகம், வேத திருப்பி கொள்ளுங்க, கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பவுலுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துற. என்ன செய்யணும், நீ புறஜாதி இடத்துல போகணும், புறஜாதி இடத்துல போய் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை அவர்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு, அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வசனத்தை அவர் அறிஞ்சு கொண்டனால வசனத்தை அவர் விவரித்து சொன்னார். இயேசு ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காக தான் ரத்தம் சிந்தினார். மனுஷங்களை அவர் நேசிச்சு அன்பு செலுத்தி மனுஷங்களுக்காக தான் ஜீவனை கொடுத்தார். மனுஷனை உயிர்ப்பிக்கும்படியாக, மனுஷனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாக தான் அவர் என்ன செய்தார்னா ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், பவுலடிகளா ஒவ்வொரு நபர்களுக்கும் வேத வசனத்தை விவரித்து காண்பித்தார். அது மாத்திரமல்ல, ஆமா, அந்த வசனங்கள் வீணாய் போகாதபடிக்கு அவர் என்ன செய்யறாராம், ஒரு நாள் ஒரு ஆத்மாவை சந்திக்கிறது இல்ல, டெய்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதான் அவர் சொல்ற பாருங்க, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கோ தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். நல்ல கவனம். அப்ப எண்ணிக்கை உள்ளவர்கள்னா யாரு, திரளான ஜனங்கள். நல்ல கவனிங்க, திரளான ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷத்தை தனிப்பட்ட அறிவிக்கணும். தனிப்பட்ட விதத்துல பர்சனல் இவாஞ்சலிசம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப இந்த பர்சனல் இவாஞ்சலிசம் ஒவ்வொருவருக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். ஆமா, நீங்க தனியா ஒரு பஸ்ல போறீங்களா, பஸ்ல போகும்போது பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லலாம். ஆமா, நீங்க வெளியில வண்டியில டிரைவ் பண்ணி பெட்ரோல் பங்க்கு போறீங்களா, பெட்ரோல் போட்டுட்டு ரூபா கொடுத்த உடனே அந்த ஆளுக்கு தனிப்பட்ட விதத்துல இயேசுவை பற்றி நீங்க சொல்லலாம். ஆமா, ஒரு கடைக்கு போறீங்களா, சாப்பிட போறீங்களா, தனியா ஒரு கடையில டீ குடிக்க போறீங்களா, அந்த இடத்துல டீ கடைக்காரர்கிட்ட டீ குடிச்சுட்டு காசு கொடுக்கும் போது ஸ்கேன் பண்ணும் போது அவன்கிட்ட ஸ்கேன் ஆன பிறகு அவன்கிட்ட சொல்லலாம் இயேசு உங்களை நேசிக்கிறார். இதுதான் தனிப்பட்ட சுவிசேஷம், பர்சனல் இவாஞ்சலிசம். அனுதினம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்றதை நிப்பாட்ட கூடாது. அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க சொல்லிட்டு என்ன செய்ய கூடாது, சந்தேகப்பட்டு நம்ம நிப்பாட்ட கூடாது. நீ சந்தேகப்பட்டு நிப்பாட்டினா உனக்கு ஐயோ. அதே வேதம் தெளிவா சொல்லப்படுகிறது. அதே போல பவுலடிகளார் என்ன செஞ்சாருன்னா
ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக விவரித்து வசனத்தை காண்பித்தார். தனித்தனி மனுஷங்கள்ட்ட, ஆண்கள் இடத்துல, பெண்கள் இடத்துல, யார பார்க்கிறாரோ எல்லாரிடத்துலயும் பேசுறார் பவுல். எதை குறிச்சு பேசுறாரு? தன்னுடைய சொந்த கதை இல்ல, தன்னுடைய சோக கதை இல்ல, தன்னுடைய திட்டங்கள் நிறைவேறதுக்கு இல்ல, இயேசுடைய அன்பை குறித்து ஒவ்வொருவருக்கும் அறிவித்தார். அல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய ஜனம் என்ன செய்யணும்? பர்சனல் இவாஞ்சலிசம் கண்டிப்பா பண்ணி ஆக வேண்டும். அப்போஸ்தலர் ஐயா போனதான் செஞ்சார் பர்சனல் இவாஞ்சலிசம். இந்த வசனம் தெளிவா சொல்லப்படும். தனித்தனியாய் விவரித்து காண்பித்தார். எண்ணிக்கை அற்றவர்களுக்கு, கணக்கே கிடையாது, கவுண்ட்லெஸ். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஒரு வருஷம் 4 மாசம் ஆச்சு, 4வது மாசம் ஆக போகுது இந்த வருஷத்துல. இந்த 4 மாசத்துக்குள்ள எத்தனை பேருக்கு இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிருப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 பேருக்கு சொல்லிருக்குமா? ஒரு 10 பேருக்கு சொல்லிருக்குமா? ஆனா போல் சொல்றாரு கணக்கே கிடையாது. எனக்கு தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கிறோம்? நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம சொந்தம் உண்டு, நம்ம வாகனம் உண்டு, நம்ம டியூ உண்டு, நம்ம கடன் உண்டு, நம்மளாதானே பாக்குறோம். ஆனா என்னைக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்றோம்? பர்சனல் இவாஞ்சலிசம் இல்ல. அதனாலதான் சபை வளரல, நீங்க ஆசீர்வதிக்கப்படல. ஒரு நல்ல கவனம். ஒரு தேவனுடைய பிள்ளை பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ணா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேத திருப்பிக் கொள்ளலாமா? நாகூன்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நாகூன் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷருடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியிலே வருவதில்லை. அல்லேலூயா. நீ சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது துஷ்டன் உன் வழியில வரமாட்டான். பிரச்சனை வழியில வராது. இருந்த பிரச்சனை மலை போல இருந்து பனி போல மாற போகுது. நீங்க ஒவ்வொரு நாளும் பர்சனல் இவாஞ்சலிசம் தனிப்பட்ட நபரிடத்துல சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு இருக்கும் போது உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். துஷ்டன் இனி உன் வழியிலே வருவதில்லை. வீண் பிரச்சனைகள் உன் வழியிலே வருவதில்லை. ஆமா, இந்த உபத்திரவங்களை நீ காணாது இருப்பாய், இந்த பிரச்சனைகளை நீ காணாது இருப்பாய். அல்லேலூயா. அத ஆண்டவர் சொல்ற, துஷ்டன் இனி உன் வழியிலே வருவதில்லை. 2வதாக ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கும் போது யோவானுக்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு படிக்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கனம் பண்ணுவேன். மனுஷன் உன்னை கனம் பண்றது. நீ தனிப்பட்ட நபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷனுக்கு பின்னால நின்று கையேந்த வேண்டியது இல்ல. அப்பத்தினாலும் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்ப. வார்த்தையை நீ அறிவிக்க நீ பிழைக்கப்பட்டிருப்பாய். நீ கனம் பண்ணப்பட்டிருப்பாய். அதனால ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கும் போது நீ கனம் பண்ணப்பட்டிருப்பாய். 3வதாக வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, நித்திய ஜீவனை நீ பெற்றிருப்பாய். வாடாத ஜீவ கிரீடம் உள்ள நித்திய ஜீவனை நீ பெற்றிருப்பாய். அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்னா இன்னைக்கு இயேசு சொன்னபடி நீங்க புறப்பட்ட கிராமங்களுக்கு போகணும். நீங்க புறப்பட்டு பட்டணங்களுக்குள்ள போகணும். நீங்க புறப்பட்டு தெருக்களுக்குள்ள போகணும். இதுவரைக்கும் மனுஷனை பார்த்து அங்க இது நடந்துச்சு, இங்க இது நடந்துச்சுன்னு சொல்லி பயந்து வாழ்றதுக்கு பதிலா இயேசுவோட கட்டளை நீ நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் சொல்ற, நான் உன்னை கனம் பண்ணுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்,
நாம் துஷ்டனை உன் வழியில வராதபடி நான் உன்னை காத்துக்கொள்வேன். மனுஷவனை காத்துக்கொள்ள மாட்டான், நானே உன்னை காத்துக்கொள்ளுவேன். என வரக்கூடிய நாட்கள் அழிவுகள் பயங்கரமா தேசத்துல வரப்போகுது. இந்த பட்டணத்திலேயும் அழிவுகள் வரப்போகுது. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த யாரா இருந்தாலும் ஆமா, அழிவுகளும் உபத்திரவங்களும் நாசங்களும் மோசங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் இனி உள்ள நாட்கள்ல வரப்போகிறது. இந்த நாட்கள்ல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்துல இருந்து புறப்பட்டு வரும். நீ மௌனமா இருந்தா சபையே, நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற சபையில இருந்து புறப்பட்டு வரும். நீ மௌனமா இருந்தா எழுப்புதல் வேற ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு வரும். நீ மௌனமா இருக்காத, நீ புறப்படு, நீ புறப்படு, நீ புறப்பட்டு பண்ண வா சபையில. நம்ம சபையில எழுப்புதல் உண்டாகும். நம்ம புறப்பட்டா நம்ம கிராமத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். நம்ம புறப்பட்டா நம்ம பகுதிகளில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். நம்ம போகாம இருந்தா ஆண்டவர் வேற யாரையோ வச்சு பயன்படுத்த போற. நீங்க ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நிச்சயமா உங்க மூலமா நம்ம சபையில ஒரு எழுப்புதல், நம்ம மூலமா ஒரு சபையில ஒரு எழுப்புதல். எல்லாரும் கண்களை மூடி எழும்பி எல்லாம் நிக்கலாமா? இன்னைக்கு அந்த எழுப்புதல் வேணாம் ஆண்டவரே. அந்த எழுப்புதலுக்காக நாங்க புறப்பட்டு போக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் வாயில திறந்து ஒப்பு கொடுப்பீங்களா? கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? நான் புறப்பட்டு போறேன்ப்பா, நான் புறப்பட்டு போறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எதையும் யோசிக்காம புறப்பட்டு போனது போல நான் என்னை புறப்பட்டு போறேன். இந்த இளம் தலைமுறையை ஆண்டவர் விசேஷமா பிரித்து கொள்ளுகிறார். இளம் தலைமுறையை ஆண்டவர் விசேஷமா தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் வந்துதான் சொல்ற, நீதான் போகணும், நீதான் வேற யாரும் இல்ல. திபராளே, நீ போகாமல் இருந்தால் பட்டணங்கள் பாழாய் போய்விடும். நீ போகாமல் இருந்தால் நீ இந்த தேசம் பாழாய் போய்விடும். நீ போகாமல் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்துல இருந்து வந்து விடும். நீ போகாம இருந்தா எழுப்புதல் வேறொரு மனுஷனிடத்துல வேறொரு மனுஷனிடத்துல இருந்து கடந்து வரும். நீ போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறான். உன் மூலமா ஒரு எழுப்புதல், உன் மூலமா ஒரு ரட்சிப்பு, உன் மூலமா பட்டணம் சந்திக்கப்பட, உன் மூலமா கிராமங்கள் சந்திக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். உன்னைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற. நீ போவியா? யார் எனக்காக போவா? யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியத்தை செய்வார் என்று ஆவியான கேட்கிறார். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க ஒப்பு கொடுக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் போறேன்னு சொல்லிட்டு திட்டம் தீர்மானமா இருந்தீங்கன்னா நீ கர்த்தர் உங்களுக்கு மேல ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை ஊற்றி நீ உங்களை நிரப்ப போகிறார். நீ கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஒரு புதிய அபிஷேகம், நம்ம திருச்சபையில சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு புதிய அபிஷேகம் இந்த இடத்துல இந்த நேரத்துல ஊற்றப்பட போகிறது. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? நான் போக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என் பட்டணத்துக்காக, என் தேசத்துக்காக, உள்ள வருகைக்காக, என் ஜனம் அழியாதபடி தேசத்துல காணப்படுகிற பாவங்களை உணர்ந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை உணர்ந்து நான் இந்த சுவிசேஷத்தின் பணியை நாம் சபையாக புறப்பட்டு அப்பா நாங்க புறப்பட்டு போக, அப்பா குடும்பமாக நாம் புறப்பட்டு போக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை அர்ப்பணிப்பீங்களா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருகிறது. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி ஒவ்வொருடைய நாவுகள்ல வைக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்க நாவுகள்ல வைக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்க நாவுகள்ல வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை லிஷா கபா கதா டதல ரகபா லிஷா கபா கதா டதல ரகபா கதா டதல ரகபா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு அக்கினியாக கர்த்தருடைய நாவுல வைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய உங்க நாவுல ஒரு அக்கினி வருது, ஒரு அக்கினி குரடு. ஏசாயாவுடைய நாவை தொட்டது போல இன்னைக்கு கர்த்தர் நாவை தொட விரும்புகிறார். நாவை தொடுகிறார். விட்டுவிடு மகளே, விட்டுவிடு மகனே, என் நாவை தொட்டுங்க. நான் புறப்பட்டு போக போறேன் எப்ப, நான் உமக்காக போறேன். என் கிராமத்துல உள்ள ஜனங்கள் அழிந்து போகிறாங்க அப்பா, அழிந்து போகாதபடி, நான் அழிந்து போகாதபடி, என் சந்த
சந்ததி அழிந்து போகாதபடி நான் புறப்பட்டு போறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க மேல தன்னோட அபிஷேகம் பலமாய் இறங்கி வருவதாக, பலமாய் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிலருடைய கை விரல்கள்ல ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு பலத்த வல்லமை இறங்கி வருகிறதையும் உணர்கிறீங்க. ஒரு பலத்த வல்லமை இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் சொல்கிறார், அநேகரை நான் குணமளிக்கக்கூடிய ஒரு புதிய வல்லமை நான் உனக்கு தருகிறேன், புதிய வல்லமை நான் தருகிறேன். நீ பெற்றுகள். சில விரல்கள்ல பெருச்சல் பிடிச்ச மாதிரி இருக்கும், சில விரல்கள்ல கரண்ட் இறங்குற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரோட வல்லமை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. விடாதீங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு விசேஷமாய் பிரித்தெடுக்கிறா. நீதான் விடாத ஆண்டவரை கேளு. என்னை கொண்டு பயன்படுத்துங்கப்பா, என்னை கொண்டு பயன்படுத்துங்க. என் பட்டண அசைக்கப்பட, ஒரு ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஓ பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட என்னை பயன்படுத்துங்க. ஓ வியாதியத்தில் குணமடைய, சப்பானிகள் எழுந்த, குருடர்கள் பார்வையடைய என்னை பயன்படுத்த கேளுங்க. கர்த்தருடைய கரங்கள் மேல இறங்கி வருது. ஒரு வெயிட்டா இருக்கிறது போல உன் கரங்களை உணரப்படுவீங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்க மேலதான் இறங்கி இருக்குது. தேவ வல்லமை அக்கினி இறங்கி வருது. அக்கினியினால் பதிலளிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அக்கினியினால் உங்களை நிரப்புகிறார். சிலருடைய கண்களை கத்த தொடுகிறார். ஓ சில ஜனங்களை நீங்க பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆவிக்கிரிய செய்கிறது என்று சொல்லி நீங்க அதை உணர போறீங்க, அதை பார்க்க போறீங்க. அது ஆவியை துரத்தி இப்பொழுது அந்த ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட போறாங்க. சில பாரம்பரிய சாபங்களை உங்க கரங்கள் மூலமா அநேகரை உடைத்து விடுவிக்கப்பட போறீங்க. கர்த்தர் உங்களை தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். உன்னை அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். உனக்குதான் நீதான் பெற்றுக்கொள். குடும்பத்தோட சாபத்தை உடைக்கத்தக்கதான ஒரு பலத்த அதிகாரம் போதி ஜனங்களிடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இந்த சாபங்கள் கட்டுகள் உடைக்கப்படுகிற ஒரு பலத்த அதிகாரம் கர்த்தர் தருகிறார். அநேக ஜனங்களை ஓ சபையாகிய பேழைக்குள்ள திருப்பி கொண்டு வருவதற்காக கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை தருகிறார். போவன் பலத்தோடு உன்னோடு இருக்கிறவர் நாளளவா என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். அக்கினியாக ஒவ்வொருவர் மேலும் அந்த சுவிசேஷ அக்கினி பற்றி எரிவதாக திருச்சபைகளை பற்றி எரிவதாக, கேட்கிற ஜனங்களுக்குள்ள அக்கினி பற்றி எரிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சில பிசாசுடைய கிரியைகளை ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். சில பிசாசுடைய காரியங்களை பகுத்தறியக்கூடிய வரங்களை ஆண்டவர்களுக்கு தருகிறார். பெற்றுகள் பிசாசை இனங்கண்டு பகுத்தறிந்து துரத்தக்கூடிய கிருபை வரங்களை உனக்கு தருகிறார். கண்களுக்கு முன்பாக சில பிசாசுடைய காரியங்கள் நீ பார்த்திருக்கலாம். அதுதான் ஒரு அடையாளம். அந்த ஆவியை துரத்து அதுக்குதான் அவனுக்கு அடையாளமாக உண்மையை தெரிந்து கொண்டே என்று கர்த்தர் சொல்றான். ஆவிகளை பகுத்தறிந்து, ஆவிகளை கண்டுபிடித்து, ஆவிகளை துரத்தக்கூடிய ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை ஒரு மேல கட்டமைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இனிமே நீங்க ஜெபிக்கும் பொழுது சில தரிசனங்களை சிலர் காண போறீங்க. சில குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, பட்டணங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சில தரிசனங்களை இந்த சபையில வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள உங்க கண்கள் திறக்கப்பட போகிறது, உங்க காதுகள் திறக்கப்பட போகிறது, ஆவிக்குரிய புதங்கள் திறக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக.
நன்றி என்பது எல்லா தேவனுக்கும்